வாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம் கூடி வாழ கூட தேடி ஓடி வந்த ஜீவன் ஆடி பாட காட தேடும் யார் செய்த நாம் போடும் வீடைகளோ நாடக வீடை நாம் போகும் ஓடங்களோ. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தனது குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர். ஏன் என்றால் அவரது ஆரம்ப கால வாழ்க்கை மிக அவருக்கு சோதனை காலம் என்றே சொல்ல வேண்டும். கர்நாடகாவில் இருந்து இங்கு வந்து திரையுலகில் வாய்ப்பு தேடி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலைக்கு மிக பொறுமையாக அவருக்கு வந்த பல இன்னல்களை தாங்கி கொண்டு அவருக்கென ஒரு இடம் பிடிப்பதற்கு பெரும் பாடுபட்டார். அப்படி வந்த சூழ்நிலையில் சில காதல் நெருக்கடிகள் அவருக்கு பெரிதும் பின்னடைவை கொடுத்தன. அதையும் சமாளித்து நடிப்பு உலகில் தனது திறமையை வெளிப்படுத்தினார். அப்போது ஒரு சில திரையுலக நண்பர்களின் மூலம் அவருக்கு கிடைத்த சப்போர்ட்டு தான் அவருக்கு நடந்த திருமணம். திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்களின் சொந்தத்தில் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் இன்று வரை குடும்பத்துடன் சந்தோஷமாக தான் இருந்து வருகிறார். ஆனால் அவருக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள். தன் குழந்தைகள் மீது அளவு கடந்த பற்றும் பாசமும் கொண்டவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவர் படத்தில் நாம் பார்த்திருப்போம், பெண் குழந்தைகள் பிறந்து அவர்கள் திருமண வயது வந்தவுடன் திரு ரஜினிக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் கருத்து வேறுபாடு வரும். காதலனை திருமணம் செய்யக்கூடாது என்பார் ரஜினி. அந்த பெண் இல்லை, நான் திருமணம் முடிப்பேன் என்று திருமணம் செய்து தனியாக சென்றுவிடும். இப்படி கதைகள் பல படங்களை சொல்லலாம். படையப்பா முதல் பல படங்கள் உண்டு. அப்படி நடித்து வந்த கதைகள் அவரது வாழ்க்கையில் உண்மையிலேயே அதுவும் உண்மையாகிவிட்டது. திரு ரஜினிகாந்த் அவர்களின் முதல் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இவர் தனுஷ் அவர்களை காதலித்தார். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு விருப்பமில்லை. இருந்தும் வேறு வழியின்றி திருமணம் நடந்தேறியது. திரு ரஜினிகாந்த் பல கோடி வரதட்சணை கொடுத்ததாக கூட செய்திகள் பரவின. காரணம், தனுஷ் அவர்கள் வயதில் குறைவான வயது உடையவர். ஐஸ்வர்யா இவரை விட வயது அதிகமானவர். எப்படி ஒத்துப்போகும் என பல பிரச்சனைகள் இவர்களது திருமணத்தில் இருந்தது. இருந்தும் ரஜினிகாந்த் சம்மதித்து திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் சுமார் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வரை பிரச்சனையின்றி சென்றது. தற்போது பேரப்பிள்ளைகள் திருமண வயதை தொட்டு விடுவார்கள் போல் அப்படி இருக்கின்றார்கள். வாலிப வயதிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் இப்போது ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவும் தனுஷும் டைவர்ஸ். கடந்த 2 வருடமாக அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்து பிரிந்து விட்டார்கள். அப்படி பிரிந்தவர்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதிமன்றம் பல முறை சம்மன் அனுப்பியது. இருவருமே ஆஜராகவில்லை. இதன் மூலம் நீதிமன்றம் என்ன கருதியது என்றால், இவர்கள் இருவரும் ஒத்துப்போய் விட்டார்கள், சேர்ந்து வாழ்வார்கள் என நீதிமன்றம் கருதி நேற்று இருவரும் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். ஆனால் இருவருமே நீதிபதியின் கேள்விக்கு மறுப்பு தெரிவித்து விட்டனர். நாங்கள் சேர்ந்து வாழ விரும்பவில்லை, எங்களுக்குள் இடைவெளி வந்ததுதான், நாங்கள் பிரிந்து விடுகிறோம் என்று கூறிவிட்டார்கள். இதன் மூலம் அவர்கள் டைவர்ஸ் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இது ரஜினிகாந்த் அவர்களின் மனதில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியது என்று தான் நாம் கூற வேண்டும். ஏனென்றால் ரஜினிகாந்த் அவர்களிடம் பணம், பொருள், பெயர் அனைத்துமே உண்டு. ஆனால் நிம்மதி, தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருந்தால்தானே அந்த நிம்மதி கிடைக்கும். அது எப்படி திரு ரஜினி அவர்களுக்கு சாத்தியமாகும் என்று நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று திரு ரஜினிகாந்த் அவர்கள்
அந்த நிம்மதியை தேடிதான் அவர் அவ்வப்போது இமயமலை செல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை என்பதுதான் உண்மை. நிம்மதி அவரவர் குடும்பத்தில்தான் உள்ளது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அந்த நிம்மதி சாத்தியம். இல்லை என்றால் இமயமலை அல்ல, சொர்க்கத்திற்கே சென்றாலும் நிம்மதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இவரது இரண்டாவது மகள், அவரது திருமணமும் முதல் திருமணம் நல்ல முறையில் அமையவில்லை. இரண்டாவது திருமணம் செய்துள்ளார். தற்போது சந்தோஷமாக இருக்கின்றார்கள்.